ஹலோ மக்களே, இந்த கத்திரிக்காய் கருவாடு மொச்சக்கொட்டை போட்ட காரக்குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். சுட சுட சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் மொச்சக்கொட்டையை போடுறதுக்கு முன்னாடி மொச்சக்கொட்டையை ஒரு ஸ்பூன் எண்ணெயில் நல்லா வறுத்து குக்கரில் ஒரு 2 விசில் வேக வச்சு வச்சுக்கோங்க. கருவாடு போடுறதுக்கு முன்னாடியும் கருவாடை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் எண்ணெயில் நல்லா வறுத்துட்டு அதையும் ரெடியாக வச்சுக்கோங்க. மற்றதெல்லாம் ரெகுலராக நீங்கள் கத்திரிக்காய் காரக்குழம்பு எப்படி செய்வீங்களோ அதே மாதிரி தான் செய்யணும். கருவாடையும் மொச்சக்கொட்டையையும் கத்திரிக்காய் உப்பு மிளகாத்தூள் தனியாத்தூள் எல்லாம் போட்டு ஓரளவுக்கு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மொச்சக்கொட்டையும் கருவாடையும் போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சூடான தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. குழம்பு ஓரளவுக்கு கொதித்ததும் காரத்தையும் உப்பையும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சோண்டு புளியை கரைச்சி ஊற்றுங்க. புளி கரைச்சி ஊற்றுனதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. மறுபடியும் டேஸ்ட் பாருங்கள், உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். காரம் கம்மியாக இருந்தாலோ அதிகமாக இருந்தாலோ உப்பு ஆட் பண்ணலாம், இல்லை கொஞ்சோண்டு புளி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலாம். இதுக்கு மேலே நீங்கள் காரத்தை கம்மி பண்ண முடியாது. அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணுன்றது மட்டும்தான் நீங்கள் யோசிக்கணுமே தவிர்த்து வேறு எதுவும் பண்ண முடியாது. அவ்வளோதாங்க. சூப்பரான